Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். சின்ன திரையில தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. இவங்க சீரியல்ல மட்டுமில்ல, ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டும் வராங்க. பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில கலந்திருந்தாங்க. இவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களால டைட்டில் வின் பண்ண முடியல. சோ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு சீரியல்லையுமே இவங்க கமிட் ஆகல. அதுவும் இல்லாம ஒரு சில படங்கள்லயுமே கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா போன வருஷம் முழுக்க தினேஷ் ரக்ஷிதா பிரச்சனை தான் அதிகமா சோசியல் மீடியால பகிரப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. சோ பலரும் பாத்தீங்கன்னா இவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல இருந்தாங்க. எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகி பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போச்சு. ஸோ இவங்களோட இல்லற வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், கசப்புகள், நிறைய இழப்புகள், வழிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்க வெளிப்படுத்துற மாதிரியான போஸ்ட்டுகளும் சரி, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எதையுமே இவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா சில விஷயங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று இப்போ ரீசெண்டா ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மனம் கலங்கி நிறைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொண்ணுங்க தங்களோட பிரச்சனைக்காக தைரியத்தோட போராடுறது ஒரு சிலருக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது. எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைய சொன்னா அது டிராமா, கண்ணீரை ஷேர் பண்ணிக்கிட்டா அது ஆக்டிங். எங்க வலிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் எப்பவுமே ஏன் சார் உங்களுக்கு பொய்யாவே தெரியுது? எப்பவாச்சும் பாதி தூக்கத்துல ஒரு 100 பேர் உங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி கனவு கண்டு பதறி எழுந்திருக்கீங்களா? எழுந்திருச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வலினா என்ன, இழப்புனா என்ன, காயம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் அப்படி இல்லை. ஒரு முழு நைட்டு நிம்மதியா தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு. என்னோட எல்லா சிரிப்புக்கும் பின்னாடி கண்ணீர் இருக்கு. கடந்த காலத்தை தாண்டி வர முடியாத கோபம் இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் முகம் தெரியாத பல 100 கைகள் துரத்திக்கிட்டு வர மாதிரி நினைச்சு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமான சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ற மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே ரக்ஷிதா மகாலட்சுமியோட நிறைய ரசிகர்களும் சரி, ஸோ அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப மனமுருகி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட 35 வயதை இவங்க கடந்திருக்காங்க. ரீசெண்டா 35th பர்த்டேவும் கொண்டாடினாங்க. ஸோ அதுக்கு இவங்க ஒரு சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி இவங்களுக்கு இவங்களே கிஃப்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் முழுமையா இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். நீ யாரையுமே பாத்தீங்கன்னா நான் நம்பிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நானா சொந்தமா உழைச்சு என்னோட காசுல ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இனி நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொந்த காலில் நின்னதா அப்படி கெத்தா அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.